கோட்டார் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் திரு பீட்டர் ரெமிஜிஸ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு பீட்டர் ரெமிஜிஸ். தற்போது போப் பிரான்சிஸ் 266வது போப்பாக பணியாற்றி 12 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி தனது பணியை நிறைவு செய்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நினைவாலைகளை பகிர்ந்து கொண்டு விட்டு புதிய போப் எப்பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவார், அதற்கான நடைமுறைகள் எல்லாம் என்ன திரு பீட்டர் ரெமிஜிஸ்? வணக்கம். இப்பதான் அந்த இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருக்குது. ஓரியன்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இப்போ ஜோயின் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாப்பரசோட பல முறை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. ஒருவேளை கடைசியாட்டு நான் அவரை சந்திச்ச சமயத்தில் உள்ள ஒரு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் போட்டோ கூட என் கையில் இப்போ இருக்குது. அதை நான் வேண்டாம் உங்களுக்கு அனுப்பித்தரேன். அதுக்கு பிறகு அவரோடத்துல சொல்லணும் ஒரு சில காரியங்கள் நீங்க சொன்னது போல 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து முதல் முறையாக பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே புனித பிரான்சிஸுடைய பெயரை தனது பெயராக மாற்றிக்கொண்டார். எளிமையாக வாழ்வதற்காக, ஏழைகளோடு நெருக்கமாக தொடர்புடையவராக செயல்படுவதற்காக, புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது புறந்தள்ளப்பட்டவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள், அகதிகளாக வந்தவர்களோடு மிகவும் நெருக்கமான உறவு வைத்திருந்தவர் இவர். ஒரு துவக்கத்தில் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அர்ஜென்டினாவிலே வாழ்ந்து அங்கேயே குருவாக, ஆயராக, கர்தினாலாக உயர்த்தப்பட்டவர். பாப்பரசராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்தவர். தன்னுடைய அன்பு பணியாலும் நீதி பணியாலும் மக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர். சிறப்பாக ஒருவேளை ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், எல்லா மக்களும் எல்லா நாட்டினரும் அமைதியிலும் நீதியிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் தன்னுடைய செயல்பாடுகளால், தனது தூண்டுகளால், தனது தொடர்புகளால் முயற்சி செய்து கொண்டிருந்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவு மற்றவர்களிடத்து இரக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இறந்து மன்றாடினார் என்றால் நீங்கள் எல்லாரும் அவர்களை பார்த்திருப்பீர்கள். இவருடைய வாழ்விலே வேறு ஒரு நாட்டிலிருந்து இவரை சந்திப்பதற்காக வந்தவர்கள் அங்கு பிரச்சனை நடந்து கொண்டதினாலே முழந்தாள் பள்ளியிட்டு அவருடைய காலடிகளை முத்தி செய்து, நீங்கள் அமைதியின் தூதர்களாக துன்புறுகின்றவர்களை உண்மையிலே அன்பு செய்து அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்து கொடுத்து அமைதியை உருவாக்க வேண்டும் என்று அவர்களிடம் இறந்து கேட்ட வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அந்த மனநிலையில அன்புக்குரியவர்களை கிறிஸ்துவை போன்று இவ்வுலகிலே பணி செய்வதற்காக, கிறிஸ்துவுக்காக தனது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவராக, கிறிஸ்து தனது பெண்காமியாக திருச்சபை கட்டி எழுப்பிய புனித பேதுருவின் 266வது தொடர் பாப்பரசராக செயல்படுவதற்கு இறைவன் இவருக்கு கொடுத்த வாய்ப்பினை நினைந்து இறைவனை போற்றுகின்றோம். அவரே இந்த உலகில் உயிர்ப்பு நாளை கொண்டாடுகின்ற நாளில், அகில உலக திருச்சபை உயிர்ப்பை கொண்டாடுகின்ற நாளில் அடுத்த நாள் காலையிலே அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற மகிழ்ச்சியான செய்தி என்று நான் சொல்வேன். ஆண்டவரோடு வாழ்வின் லட்சியத்தை முழுமையாக அடைந்து கொள்வதற்கான வரம்பற்றவர் என்ற மனநிலையிலே இறைவனுக்கு நன்றி சொல்வதோடு இறைவன் இவருக்கு கொடுத்த சிறப்பு பண்புகளால்
நடந்து கொண்ட முறையில், செயல்பட்ட முறைகள், அவருடைய வாழ்வில் அவர் கொண்டிருந்த உறுதியான மனப்பான்மை, இவருடைய வாழ்வில் இறைவனோடு இவர் என்றும் வாழ்வதற்கான கிறிஸ்தவ நம்பிக்கையில் இந்த உலகில் வாழ்ந்தது போல ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்றும் வாழ இவர் அருள் பெற வேண்டும் என்று இறைவனை இருந்து வேண்டுகின்றோம். இறைவன் இவர் வழியாக செய்த எல்லா காரியங்களுக்கும் இறைவனுக்கும் இவருக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர் பீட்டர் ரெமிஜிஸ், இணைந்து பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கினுடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. போப் பிரான்சிஸினுடைய இறுதி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான கூட்டு திருப்பலியின் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு இறுதியாக பாடல் பாடப்பட்டு வருகிறது. அனைத்து மன்றாட்டு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து எளிய முறையிலே அவருடைய இறுதி ஊர்வலமானது, இறுதி பயணமானது இந்த உலகத்தில் நிறைவு பெற இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அவரை பின்பற்றக்கூடிய கத்தோலிக்க சபை மக்கள் அங்கு குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தற்போது இவர் எளிய பெட்டகத்தில் தான் தன்னுடைய உடலை புதைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்ததன் பேரில் மிகவும் எளிமையான ஒரு மரப்பெட்டியில், துத்தனாக விளிம்புடன் கூடிய ஒரு மரப்பெட்டியில் தான் அவருடைய உடல் தற்போது வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொஜிட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ரொஜிட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆவணம். அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் செய்திருந்தார், அவருடைய என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், அவருடைய நல்ல வாழ்க்கை குறிப்பு மற்றும் அவருடைய சாதனைகள் இடம்பெற்ற குறிப்புகள் எல்லாம் ஒரு கடிதம் வாயிலாக எழுதினது மாதிரி ஒரு நோட்பேட் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை ஒரு ரோஜிட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு கருவியில் பொருத்தி அதை அவருடைய சவப்பெட்டியில் வைப்பாங்க.